எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 828 சரிங்களா. நான் வீடியோ போடாத காரணமே என்னென்னா, நம்ம எடுக்கிற மெத்தேட் ஆகட்டும், நம்ம எடுக்கிற நம்பர் ஆகட்டும் எதுவுமே வரல சரிங்களா. போர்டில் நம்ம கொடுக்குற நம்பர் போர்டில் உட்கார மாட்டேங்குது. அதனால் ஒரு 3 நாள் 4 நாள் நான் எடுக்கிற மெத்தேட் நண்பா பார்த்துட்டு போர்டில் அதாவது எப்படின்னா, நான் கொடுக்குற நம்பர் அந்த போர்டில் கரெக்டாக உட்காந்துச்சா மட்டும் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா. இப்போ கண்டிப்பாக நண்பா நம்பர் பாஸ் ஆயிருந்தாவது நான் கொடுக்குற போர்டில் கொடுக்குற நம்பர் உட்காருது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 820ன்னு எடுத்துட்டேன் நண்பா சரிங்களா. ஆனால் வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 828 சரிங்களா. ஜஸ்ட் மிஸ்ஸு தான். ஆனால் இந்தளவுமே 2 நம்பர் நம்மளுக்கு ஏபிபிசிஎஸ் ட்ரை பண்ணிங்கன்னா வின்னிங் வந்துருக்கும் சரிங்களா. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 828 நம்ம 820ன்னு எடுத்து பார்த்தேன். ஆனால் ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகுது சரிங்களா. சரி, இதுவே நான் வீடியோவை போட்டதுன்னா எத்தனை பேர் பார்த்து கூட ஏபி ட்ரை பண்ணுவாங்க, பிசி ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்கு வின்னிங் வந்துருக்கும் சரிங்களா. பாருங்கள், முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான் நண்பா. ஏன்னா நம்ம இதுக்கு மேலே ஒரு மெத்தட் நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப இடத்துல தேடி இயர் சார்ட் ஆகட்டும், டியர் சார்ட் ஆகட்டும், கேரளா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எல்லாத்துக்கும் நான் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் டிலே தான் நம்பர் வரும் சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வீக்லி சார்ட்னு நம்பர் தேடி எடுக்கிறேன் நண்பா. நம்ம பார்த்திங்கன்னா டெய்லி சார்ட்லேயே தேடினா தான் நம்மளுக்கு வின்னிங் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீக்லி சார்ட்லும் பார்த்தேன், அதே மாதிரி இயர் சார்ட்லும் பார்த்தேன் சரிங்களா. பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த இருக்கிற நம்பரும் டியர், அதாவது வீக்லி இருக்கிற நம்பரும் இயர்லி இருக்கிற நம்பரும் அப்புறம் டெய்லி இருக்கிற நம்பரும் 3 இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு சில போர்டில் கரெக்டாகவே பர்ஃபெக்டாகவே சொல்ல முடியுது. இந்த போர்டில் இந்த நம்பர் தான் அப்படின்னு சொல்ல முடியுது சரிங்களா. அது எடுத்து இந்த டெய்லி சார்ட்டில் எப்படி வச்சு காமிக்கிறேன் சரிங்களா. அந்த நம்பர் பர்ஃபெக்டாக வரும் நண்பா சரிங்களா. இப்போ பார்க்கணும் நண்பா, இங்கே 640ன்னு இருக்குல்ல நண்பா. இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. உங்கள் கணக்கோட ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இந்த 640ன்னு இருக்குல்ல நண்பா, இது பாருங்கள் 640. இந்த இதில் பாருங்கள் நண்பா 670ன்னு இருக்கும் சரிங்களா. இந்த ஃபஸ்ட் நம்பர் ஏ போர்டை வச்சு நம்ம நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் நம்பர் ஏ போர்டை வச்சு அந்த இதில் நம்மளுக்கு அது கிடைச்ச ரிசல்ட் பார்த்திங்கன்னா 640. ஆனால் மார்க் பண்ண இடம் பாருங்கள் நண்பா 670 சரிங்களா. நோட் பண்ணி பாருங்கள். அங்கே பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்த்திங்கன்னா 640ன்னு இருக்கும், இங்கே 670ன்னு இருக்கும். நம்மளுக்கு அதில் பி போர்டு மட்டும்தான் மிஸ் நண்பா சரிங்களா. அங்கே 4 வந்துருக்குது, இங்கே 7 காமிக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்டெப்பு உள்ள பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்கி பாருங்க நண்பா. இங்கே மேலே இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா இது ஏ போர்டு, அடுத்து ஏ போர்டு கீழே நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 4, அப்போ என்னென்னு இருப்போம் 423 அப்படின்னா 432. இந்த 2 நம்பர் தான் அன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண வேண்டிய நம்பர். அடுத்த நாள் இந்த 640 கீழே, அந்த 640 கீழே பார்த்திங்கன்னா 423 நம்ம சொன்ன மாதிரி நண்பா. அந்த போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற போர்டில் அந்த நம்பர் உட்காருது சரிங்களா. அதனால தான் பார்த்தேன், இதுவரை பார்த்தேன் நண்பா. பார்த்துட்டு தான் நம்ம வீடியோ இன்றைக்கி போடலாம் சரி அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன் சரிங்களா. இப்போ நம்ம எடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 423, 432. நம்மளுக்கு இதுலேருந்து 2 நம்பர் போர்டு மாறாமல் வரணும், இல்லைனா 3 டிஜிட்டில் வரணும், அதான் மெயின் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ரிசல்ட் பார்த்திங்கன்னா நண்பா 623, நம்மளுக்கு 423க்கு இங்கே பார்த்திங்கன்னா 423 ஒரு ஃபுல் வின்னிங் வந்துருக்கும் சரிங்களா. இப்போ அடுத்தது ஒரு ஸ்டெப் கீழே அதே மாதிரி சரிங்களா. இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்டெப் கீழே இருக்குன்னா 900 சரிங்களா. மேலேருந்து கீழே பார்த்தா கீழேருந்து மேலே பார்த்திங்கன்னா 009. அப்போ இங்கே கீழே இருக்கிற நம்பர் ஏ போர்டு, அடுத்த நண்பா இந்த மேலே இருக்கிற நம்பர் தான் ஏ போர்டு. அப்போ இதுவும் நம்ம திருப்பினோம்னா 900. இது எப்படி தரணும் நண்பா 900 தான் வரும், ஏன்னா ஃபஸ்ட் நம்பர் ஏ போர்டு. அப்போ நம்மளுக்கு 900ன்ட்டு ரிசல்ட் வந்துக்கணும். இங்கே நண்பா 900 கரெக்டாக வந்துச்சு. நம்ம கொடுக்குற போர்டில் அந்த நம்பர் பர்ஃபெக்டாக உட்காருது சரிங்களா. இப்போ அடுத்த நாள் அதாவது நண்பா இன்றைக்கி இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்டெப்பு கீழே தள்ளினீங்கன்னா இப்போ மேலே இருக்கிற நம்பர் ஏ போர்டு நண்பா. அப்போ இங்கே இது ஏ போர்டு ஆகும். அப்போ இது ஏ போர்டுனா 0 ஏ போர்டு. அப்போ 28 இல்லை 082 சரிங்களா. அப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஏசிபிசி எடுத்து ட்ரை பண்ணாலும் சரி, 3 டிஜிட்டில் ட்ரை பண்ணாலும் சரி, நம்மளுக்கு 028 இல்லை 082 வந்துக்கணும். ஆனால் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 828 சரிங்களா. அதான் சொன்னல 820ன்னு எடுத்திருந்தேன். பார்த்திங்கன்னா 828 சரிங்களா. நம்மளுக்கு அருமையாக ஒரு பிசியில் பார்த்திங்கன்னா ஒரு 28 நம்மளுக்கு ஒரு அருமையாக வந்துருக்கு நண்பா. இன்றைக்கி விளையாண்டுதுன்னா நம்மளுக்கு வீடியோ நேற்று போடுதுன்னா இன்றைக்கி பிசியில் 28 கொடுத்துனுப்பேன் சரிங்களா. பிசியோ இல்லை இதில் இருக்கிற ஆல் போர்டோ, அதாவது எப்படின்னா இதில் இருக்கிற போர்டு அப்படியே மாறாமல் உட்காரணும் சரிங்களா. இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்டெப் அதே மாதிரி கீழே தள்ளினீங்கன்னா
அப்போ நண்பா கீழே இருக்கிற நம்பர் ஏ போர்டுனா அப்போ மேலே இருக்கிற நம்பர் தான் ஏ போர்டு. அப்போ இது ஏ போர்டு 6னா அப்போ 6 4 1 இல்லை 6 1 4. அப்போ நாளைக்கு இதுலேருந்து போர்டு மாறாமல் கொடுக்குற போர்டில் நம்ம நம்பர் உட்காரணும். சரிங்களா, அதுதான் ரூல்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற மெத்தட் பார்த்திங்கன்னா 641 ஒரு ஃபுல் வினிங்க வரணும். 641 அப்படின்னா 614 ஒரு ஃபுல் வினிங்க வரணும். அப்படி இல்லைன்னா இதிலேருந்து கண்டிப்பாக ரன் நம்பர்னாச்சும் கேமுக்குள்ள வரணும்பா. நோட் பண்ணி பாருங்கள். இல்லை இன்றைக்கி என்னால் போட முடியல, ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்பர் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, இது வராது அப்படிலாம் எதுவுமே நண்பா ஒமிட் பண்ணாதீங்க. இது மாதிரி சும்மா ரொம்ப மெத்தட் அடிப்பாங்க. சரிங்களா, அதனால் இது பாருங்கள். உங்கள் கணக்கில் என்ன நண்பா இதிலேருந்து ஃபஸ்ட் நம்பர் மட்டும் இல்லைனா பிசி, இதில் ஏபி எடுத்தாலும் சரி பிசி எடுத்தாலும் சரி இதிலேருந்து ரன் நம்பர். சரிங்களா, கண்டிப்பாக வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கோடு இந்த நம்பர் ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுவோம். அது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. இது திருடிச்சுலாம் வரணும்னு எனக்கும் ஆசை தான் ஒரு வேலை. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா ரன் நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து 3 டிஜிட்டில் பாஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல இங்கேயும் 3 டிஜிட்டில், இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் பாஸ் ஆகிருக்கும். இங்கே ரன் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ அதே மாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா ரன் நம்பர் பாஸ் ஆகலாம். ஒரு வேளை 3 டிஜிட்டில் நம்மளுக்கு லக்கு. சரிங்களா, நம்ம நேரம் நல்லா இருந்தால் சரிங்களா, நம்ம இருக்கிற போர்டில் பர்ஃபெக்டாக நம்பர் உட்காந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங் வந்துடும். நாளைக்கு 641 அப்படின்னா 614 இதிலேருந்து கண்டிப்பாக 2 நம்பர் இல்லைனா 3 நம்பர் கொடுக்குற போர்டில் அப்படியே உட்காரணும். சரிங்களா, சரி நண்பா, முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான். இது கேரளா ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ போடணும். பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவுமே நடைபெறவில்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா, சரி நண்பா, தேங்க் நண்பா.